அப்ரஹாம் டெல்லியில் இன்று மாலை 6:52 மணியளவில் நகர்ந்து கொண்டிருந்த ஹூண்டாய் i20 காரில் அந்த சக்தி வாய்ந்த ஒரு வெடிபொருள் வெடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி 24 பேர் காயமடைந்திருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரவு 10 மணி நிலவரப்படி அங்கு ஒரு 10 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று மருத்துவமனை, அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்துக்கு அருகே உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் மருத்துவமனையில் மருத்துவர்கள் அளித்த தகவலின்படி இதுவரை 10 பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. சரியாக 6:52 மணியளவில் இந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக டெல்லி கமிஷனர் சதீஷ் கோல்சா தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பு அந்த லோக்நாயக் மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு 7 மணிக்குள் இந்த சம்பவமானது, குண்டுவெடிப்பு சம்பவமானது டெல்லி செங்கோட்டையிலிருந்து ஒரு 150 மீட்டர் தொலைவில் உள்ள சுபாஷ் ஸ்மார்ட் டிராபிக் சிக்னலில் அந்த கார் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த போது ரெட் லைட் சிக்னலுக்காக அந்த சிக்னலில் அந்த வாகனம் நின்ற போது இந்த பயங்கர குண்டுவெடிப்பு ஏற்பட்டது என்றும், இந்த குண்டுவெடிப்பில் பெரிய பள்ளமோ அல்லது மிகப்பெரிய அளவில் அந்த சக்தி வாய்ந்த வெடிப்பொருள்களில் இருந்து சிதறிய அந்த வெடி மருந்துகளோ, அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட சக்தி வாய்ந்த அந்த வெடிப்பொருள்களோ இதுவரை கிடைக்கவில்லை என்பதால் இது குண்டு வெடிப்பு தானா, தீவிரவாதிகள் சதிச்செயல் தானா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுவரை குண்டுவெடிப்பிற்கான காரணத்தை அறிய முடியவில்லை என்றுதான் டெல்லி கமிஷனர் சதீஷ் கோல்சா தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி கமிஷனர் சதீஷ் கோல்சா மற்றும் டெல்லியில் அந்த சீஃப் ஃபயர் ஆபீசர், தீயணைப்பு துறையினர் அந்த இடத்திற்கு சரியாக ஒரு 8 நிமிடங்களில் விரைந்திருக்கிறார்கள். 6:52 மணிக்கு டெல்லியில் மிகுந்த போக்குவரத்து நெருக்கடி, மக்கள் நெரிசல் மிகுந்த செங்கோட்டையின் சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனின் முதல் கேட் பகுதியில், லால்கொய்லா மெட்ரோ ஸ்டேஷனின் அந்த முதல் வாயிலின் அருகில் தான் இந்த சுபாஷ் ஸ்மார்ட் டிராபிக் சிக்னல் இருக்கிறது. அந்த சிக்னல் அருகே மெதுவாக சென்று கொண்டிருந்த அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் வாகனத்தை முதல் கியரில் போட்டுவிட்டு உடனடியாக இறங்கி வெளியே சென்று விட்டார்களா, அல்லது அந்த வாகனத்தில் இருந்தவாறே அந்த குண்டு வெடிக்கப்பட்டதா, தற்கொலைப்படை தாக்குதலா, அல்லது தீவிரவாதிகளின் குண்டு வைத்து அந்த காரை மெதுவாக சிக்னலில் இயக்கிவிட்டு அவர்கள் காரை விட்டு இறங்கி தப்பி விட்டார்களா என்று சிசிடிவி காட்சிகளை இப்போது அந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த வெடிபொருள் வெடித்ததில் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களும் கருகி இருப்பதாக இப்போது டெல்லி கமிஷனர் சதீஷ் கோல்சா செய்தியாளர்களுக்கு அளித்த அந்த தகவல்களின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தின் முதல் கட்ட நிகழ்வு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரபூர்வமாக தெரிவித்த தகவல்களின்படி இந்த நகரும் காரில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த குண்டுவெடிப்பில் அருகில் இருந்த கார்களுக்கும் தீ பற்றி எரிந்து பலர் அந்த தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று அவர் இன்னும் எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை. இப்போது உள்ளது 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அந்த லோக்நாயக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அருகில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளிலும் பலர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்தது, இந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு டெல்லி மக்களை அதிர்ச்சியில் உரைய செய்யும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது 6:52 மணிக்கு நகர்ந்து கொண்டிருந்த காரில் இந்த அமோனியம் நைட்ரேட் அல்லது இம்ப்ரோவைஸ்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் டிவைஸ் என்று அழைக்கக்கூடிய வெடிப்பொருள்களை இயக்கும் கருவியின் மூலமாக இயக்கப்பட்டதா, சக்தி வாய்ந்த வெடிப்பொருள் வைக்கப்பட்டதா என்றும், ஆனால் வழக்கமான குண்டுவெடிப்பின் போது நிகழக்கூடிய அந்த பள்ளம் மற்றும் உடலில் ஆணி உள்ளிட்ட அந்த வெடிப்பொருட்களால் ஏற்பட்ட காயங்கள் உயிரிழந்தவர்களின் உடலில் இல்லை என்பதால் இது வேறு விதமான சக்தி வாய்ந்த வெடிபொருள் இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. நாடு முழுவதும் இதையடுத்து சோதனை நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டெல்லியில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த செங்கோட்டையிலிருந்து ஒரு 150 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த லால்கொய்லா மெட்ரோ ஸ்டேஷனின் முதல் கேட் வாயிலில் நகர்ந்து கொண்டிருந்த இந்த கார் குண்டு வெடித்ததில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக வெளியாகியுள்ள இந்த செய்தியின் மூலமாக டெல்லி முழுவதும்
அங்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது. டெல்லியில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தின் பின்னணியில் இன்று காலையில் டெல்லியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஹரியானா டெல்லி எல்லையில் உள்ள ஃபரிதாபாத்தில் ஒரு 300 கிலோ வெடிபொருட்கள் இன்று காலையில் பறிமுதல் செய்யப்பட்டன. மாலையில் இங்கு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதே போல பிற்பகலில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு 3000 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களிடம் அந்த விசாரணை நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 3300 கிலோ வெடிபொருட்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று தலைநகராம் டெல்லி செங்கோட்டை அருகே பாதுகாப்பு நெரிசல் மிகுந்த பகுதியில் இந்த சக்தி வாய்ந்த குண்டு வெடித்திருப்பது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே இப்போது அந்த பகுதியில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, NIA மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கார்ப்ஸ், அதிரடிப்படை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர், டெல்லி தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார், வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் என அந்த பகுதி முழுவதுமே, செங்கோட்டை பகுதி முழுவதுமே இப்பொழுது சீல் வைத்து மூடப்பட்டு அங்கு தடை. தகவலுக்கு நன்றி கண்ணன்.